என்ன இங்க என்னம்மா எதற்காக என்னை அழைத்தாய்? கொஞ்சத்துக்கு அழைச்சேன். படம் எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேனா? என்னம்மா லூசு மாதிரி பேசுற? படம் எடுத்தாதானம்மா நல்லது. ஆமா, படம் எடுத்து கிழிச்ச மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு பெண்ணா ஒரு வாழ முடியாத ஒரு சுயமரியாதை இழந்துட்டேன் நான் கல்யாணம் ஆனதுல இருந்து. என்ன இப்போ உனக்கு கேடு? நான் திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கு போலான் இருக்கேன். திங்கக்கிழமை வந்து வேலைக்கு போயிட்டு என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்ட போறேன். நான் உனக்கு சொல்லட்டுமா? திங்கக்கிழமை வந்து நீ வேலைக்கு போறதோட இன்னையில இருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா வீட்லயே 1008 வேலை, சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை, வேலை, பாய் விரிக்கிற வேலை, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஈக்குவாலிட்டி தான். நீயும் செய்ய நானும் செய்யறேன். என்னாலலாம் உன்ட்ட ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கி கொடு, 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்க 1 ரூபா காசு கொடு, போய் ஒரு சுண்டல் வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. அதுக்கு ஒரு 30 ரூபா கொடுனா நீ 1008 கேள்வி கேட்கிற. அதெல்லாம் உடியா? என்னயா செருப்பு பிஞ்சு 3 நாள் ஆச்சு இல்லையா? செருப்பு வாங்கி கொடுத்தியா நீ? இதுக்கு மேல நான் உன்ட்ட வாழ்றதா இல்லங்க. நான் படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாது. நான் வேலைக்கு போறேன். எத்தனாவது மேடம் படிச்சீங்க நீங்க? 11வது படிச்சிருக்கேன். 11வது படிச்சீங்க. ஏமா காலங்காலமா இப்படிதாம்மா வந்து எப்படி சொல்றது, இப்படிதாம்மா நடக்குது. புருஷன் காசு கொடுத்தாதான் பொண்டாட்டி செலவு பண்ணுவோம். அது என்ன புருஷன் ஆம்பளை பெரிய கொம்பா? எப்போ இந்த ஈக்குவாலிட்டி இல்ல எப்போ இந்த ஈக்குவாலிட்டின்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு போனது நாடோட கலாச்சாரம். ஆம்பளை பொம்பளைங்கிறதுலாம் என்கிட்ட நீ பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன இந்த உலகத்துல ரைட்ஸ் இருக்கோ எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. நானும் சம்பாதிக்க போறேன். என் பேக்லயே நான் காசு வச்சுக்க போறேன். நான் 10வது படிக்கிறப்ப எங்க அம்மா சொன்னாங்க, தமிழம்மா உனக்கு பூ வேணா நீ வாங்கி உன் பேக்ல இருந்து வாங்க, உன் புருஷன்ட்ட காசு கேட்க கூடாது. அந்த மாதிரி சம்பாரிச்சு இனிமே நானும் சொந்த வீடு அப்போ மாசம் வாடகை, இந்த மளிகை ஜாமான், இந்த போன் பில்லு, இந்த ரீசார்ஜ் பில்லு அதெல்லாம் நீ கட்டிடு. நீ தானே ஆம்பளை, நீ தான் கட்டணும். இப்ப நீ தானே சொன்ன ஈக்குவாலிட்டின்னு சொன்ன. ஈக்குவாலிட்டிங்கிறது எனக்கு செலவுக்கு எனக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கிக்கிறது தான் ஈக்குவாலிட்டி. தேவைப்பட்ட பொருளை எல்லாத்தையும் வாங்கி குமிஞ்சு கிடக்க. ஆமா, கிழிச்ச 10 ரூபா தீனிக்கே ஒன்னுட்டு தொண்ணாந்துக்கிட்டு நிக்கிறோம். இல்ல பேசுறேன். நான் வேலைக்கு போறேங்க. இது மாதிரி என்ன விளையாட்டா பேசுறேன்னு நினைக்காத. நான் வேலைக்கு போறேன். நான் எல்லாம் இனிமே சம்பாதிக்க போறேன்.